இந்த வீடியோவில் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை வந்து முடிஞ்ச அளவு பார்க்கலாம். அதாவது டெத் ஆன பிறகு நெக்ஸ்ட் பர்த் இடையே எத்தனை வருடங்கள் இடைவெளி ஆகும் அப்படிங்கிறத வந்து விக்னேஷ் பிரபு அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. இது வந்து ஒவ்வொரு ஆன்மாவுடைய அது எந்த அளவுக்கு முன்னேறிய ஆன்மா அப்படிங்கிறத பொறுத்து, ஆன்மீகத்தில் அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். அதாவது ரொம்ப ஒரு ஆன்மீக இதில் வந்து ரொம்ப முன்னேறிய ஆன்மா அப்படின்னா ரொம்ப வருடங்கள் ஆகும். ஏன்னா ஓஷோ இதை பற்றி சொல்லுவார். இப்பெல்லாம் உயர் ஆன்மாக்கள் பிறக்கிறதுக்கு தேவையான கர்ப்பப்பை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவார். அவரே வந்து இந்த ஓஷோவா பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் நடுவில் 800 வருடம் 800 இயர்ஸ் வந்து காத்திருந்திருக்காரு. அடுத்த பிறவி வரும்போது காத்திருந்திருக்காருங்கிறத விட அந்த கேப் வந்து 800 இயர்ஸ். அதே போல் ஓஷோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க அன்கான்சியஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அந்த அளவுக்கு சட்டு சட்டுன்னு அடுத்த பிறவி வந்துடும். ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் தம்பதிகள் வந்து தாம்பத்திய உறவுல தினம் தினம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பை கிடைக்கிறது வந்து ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம ஆன்ம முன்னேற்றத்தை பொறுத்து, ஆன்மீக ரீதியா எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோமோ அதை பொறுத்து காலங்கள் அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதாவது ரொம்ப அன்கான்சியஸான ஒரு லைஃப் வாழ்ந்தவங்க உடனே பிறந்துருவாங்க. ரொம்ப கான்சியஸான லைஃப் வாழ்ந்தவங்க வந்து பிறக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலதாமதம் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து ஏதோ ஸ்பார்க்கியா அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க்கி அப்படிங்கிறதுலேருந்து அக்கௌண்ட்லேருந்து ஹவு டு ஹேண்டில் நாட் ஒர்த்தி ஃபீலிங்ஸ் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஃபீலிங்ஸில் ஒர்த்து இல்லை, நாட் ஒர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஃபீலிங்ஸ் ஆக்சுவலாக தாட்ஸை வேணால் நீங்கள் அப்படி சொல்லலாம். தாட்ஸ் எதுவுமே வந்து மனதில் ஓடுற எண்ணங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒர்த்து கிடையாது. ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். தாட்ஸ் வந்து மனதிற்குரியது, ஃபீலிங்ஸ் வந்து ஹார்ட்டுக்குரியது. ஓசோ சொல்கிறது என்னன்னா, மனதை விட்டு மூவ் பண்ணி நீ முதல்ல ஹார்ட்டுக்கு வா அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால் ஃபீலிங்ஸில் ஒர்த்தானது ஒர்த்து இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. ஃபீலிங்ஸை தான் வாழணும். அதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு ஓசோ சொல்லுவார். உணர்வுகளை வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. ஆனால் உணர்வுக்கும் எண்ணங்களுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, அது அந்த ஒரு பழக்கத்தில் ஒரு மெடிடேட்டிவாக இருக்கிறோம், டெய்லி மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அந்த பழக்கத்தில் தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட்டே முதல்ல புரியும். நிறைய பேர் தாட்ஸை ஃபீலிங்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க, ஃபீலிங்ஸை தாட்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த அந்த குழப்பம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் மூலமாக அதை நான் சொல்கிறேன். அதான் உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம்ல, அதுபடி வாழணும். அதுதான். இப்போ வந்து நீங்கள் ஹெல்மெட் போடாமல் பைக்கில், இது எந்த அனுபவம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஹெல்மெட் போடாமல் பைக்கில் போகிறீங்க. அப்போ வந்து உள்ளுக்குள்ளே சொல்லும், இந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் போ அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உள்ள சொல்லும், அது தோணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை கேட்காம அந்த சைடு போவோம், போலீஸ்கிட்ட மாட்டி ஃபைன் கட்டுவோம். அடாடா அப்பவே சொல்லுச்சு, நம்ம கேட்கல, அந்த சொல்லுச்சு நமக்கு தோணுச்சு அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் உணர்வு, அந்த உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. உணர்வு ஃபீலிங்ஸ், உள்ளுணர்வு இன்ட்யூஷன். அந்த அது அது சொல்கிறத நம்ம வந்து கேட்குறதே இல்லை. மைண்ட் என்ன பண்ணும், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு வந்து என்றைக்குமே அந்த உணர்வுகள் சொல்கிற விஷயத்த வந்து மைண்டு கேட்குறதே இல்லை. அதோட ஈகோ, அந்த ஈகோ வந்து இல்லை, அதை இப்படி தான் செய்யணும்னு செஞ்சு ஒரு செயலில் மாட்டிக்கும். ஸோ உணர்வுகள் வந்து அதே போல் எனக்கு தெரிஞ்சு இவர் ஃபீலிங்ஸ் நாட் ஒர்த்தி ஃபீலிங்ஸ் ஹேண்டில்லாம் எனக்கு தெரிஞ்சு இவர் ஏதோ
காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் கேட்குறாரோன்னு ஒரு இது இருக்கு. லவ் இஸ் பெயின்ஃபுல். அதாவது ஓஷோ வந்து அத பத்தி சொல்லும்போது, காதல்னாலே அது வந்து வலி தான். ஆனா அந்த வலியில வந்து நீ வளருவ. உன்னால வளர முடியும். காதலிக்காத மக்களும் வந்து வலியில, பெயின்ல தான் இருக்காங்க. ஆனா அந்த பெயின் வந்து ரொம்ப ஒரு ட்ரையான அது என்ன சொல்றது? அதுல வந்து ஒரு உயிர்ப்பு இருக்காது. அது வந்து உங்கள வந்து வளர்த்தாது. உங்கள வந்து கான்ஷியஸ் பண்ணாது. ஆனா காதல் வந்து உங்கள வந்து கான்ஷியஸ் பண்ணும். அதான் உண்மையான காதல். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத, தன்னை பகிர்ந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிற காதல். அது வந்து உங்கள கண்டிப்பா அது ஃபெயிலியர் ஆனாலுமே உங்கள கண்டிப்பா வளர்த்தும் கான்ஷியஸ்ல. ஓகே. அடுத்தது வந்து ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஷங்கர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஓசோவின் தியானத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை விடுதல், ஏற்றுக்கொள்ளுதல், கவனித்தல். இந்த 3 விஷயங்களும் ஒரு மனிதனால் முழுமையாக கவனிக்க முடிந்துவிட்டால் ஓசோவிடம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். என்னை பொறுத்தவரை இந்த 3ம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு பார்ப்பது போல் இருக்கிறது என்றுதான் நான் உணர்கிறேன். சாட்சிபாவம் பற்றி உங்கள் அனுபவங்களையும் நீங்கள் அறிந்த விஷயங்களையும் இன்னும் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். எனக்கு இது புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதுக்கு நான் ரிப்ளை போட்டிருந்தேன். ஆமா, கண்டிப்பா அது கொஞ்சம் புரிஞ்சுக்க சிரமமான விஷயம்தான் அப்படின்னு. இப்போ அவருக்காக சாட்சிபாவம்னா என்ன? அதாவது விட்னஸிங். அது என்ன அப்படின்னா, உண்மையாவே இது கொஞ்சம் ஏன்னா நம்ம உணர்வுகள்னா என்னன்னு தெரியும். அது நமக்கு இருக்கு. எண்ணங்களும் தெரியும். அது சில சமயம் நம்மள போட்டு எவ்வளோ அலக்கழிக்குதுன்னு தெரியும். நம்மள எவ்வளோ டார்ச்சர் பண்ணுதுன்னு தெரியும். ஆனா இந்த சாட்சி பாவம்னா நம்ம அனுபவிச்சிருந்தா தான் அத கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு கிடைச்ச அனுபவம் வந்து அது சாட்சி பாவம்னே என்னால ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம். ஆம். அதாவது சாட்சி பாவம், அதாவது விட்னஸிங் அப்படின்னா, இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சாட்சினா என்ன? இப்போ ஒரு கோர்ட்ல போய் இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க சாட்சி சொல்றாங்கன்னா என்ன? அங்க வந்து குற்றவாளின்னு ஒருத்தன் இருப்பான், பாதிக்கப்பட்ட ஆள்னு ஒருத்தன் இருப்பான். இந்த 2 பேர்த்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இவன் வந்து இவனை பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சிருப்பான். அதை வந்து ஒரு ஆள் பார்த்துருப்பாங்க இல்லையா? அவங்க தான் சாட்சி. அதாவது 2 நபர் ஒரு செயலை செஞ்சவன், அந்த செயலால் பாதிக்கப்பட்டவன், இது 2யும் எந்த ஐடென்டிஃபையும் அதை போய் தடுக்கவோ இல்லை வந்து அதை போய் தூண்டி விடவோ இல்லாம அதை ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தவன் இல்லை, அவன் தான் சாட்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே தான் சாட்சி பாவம் அப்படின்னா அந்த சாட்சியா இருக்கிறது. அதாவது பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இயற்கை காட்சி இருக்கு, அது வந்து பார்க்கப்படும் பொருள். நீங்க அதை பார்க்குறீங்க, ஸோ நீங்க தான் பார்ப்பவன். நான் பார்க்குறேன், அதாவது ஆஹா இந்த இயற்கை காட்சி எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இது வந்து அந்த இயற்கை காட்சியோட ஐக்கியப்பட்டு போயிடுறது. அதாவது உங்களுடைய அந்த நான் அதோட நீங்க வந்து ஐக்கியப்பட்டு போயிடுறீங்க. பிரித்தறிய முடியாத அளவுக்கு நீங்க அதோட ஐடென்டிஃபை ஆயிருக்கீங்க. ஆனா விட்னஸிங் சாட்சிபாவம்னா என்னன்னா, இது 2யும் விலகி நின்று ஒரு விஷயம் பார்க்கும். அதுதான் விட்னஸிங். அந்த இயற்கை காட்சியையும் பார்க்கும், அந்த இயற்கை காட்சியை பார்த்து ரசிக்கிற உங்களையும் பார்க்கும். அந்த ஒரு விஷயம்தான் சாட்சி பாவம். அதாவது அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களோட ஐக்கியப்படாம தனிச்சு நிற்கிறது அந்த ஒரு விஷயம். இதுதான் சாட்சி பாவம். இது வந்து ஓசோ சொல்லுவாரு, இதுக்கும் மேல ஒரு ஸ்டெப் இருக்கு. இதுதான் ஃபைனல் ஸ்டெப் இல்ல. இதுக்கும் மேல ஒரு ஸ்டெப் இருக்கு. விட்னஸ் பண்றது அப்படின்னு. அந்த விட்னஸிங் இருக்கு இல்லையா? அதை விட்னஸ் பண்ணுமா அவனு. அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்னு ஓசோ சொல்லுவாரு. அது என்ன அப்படின்னா, அது நம்ம நிறைய ஞானிகள் நம்மளுடைய இதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்னாயிடுறது. இதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது இல்ல, அதுதான் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ்.
அதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து இறைவனை காண்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி நிறைய அதில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த ஸ்டேஜ். அப்புறம் எனக்கு நடந்த அனுபவம் அப்படின்னா, என்னோட அந்த கம்யூன் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நான் போன புதுசில் 2014 என்னோட சாமி, எங்கள் சாமி, என்னுடைய குரு, அவர் வந்து ஓஷோ ஒர்க், அதாவது ஒர்க்கிங் மெடிடேஷன் அது சொல்லுவோம். அந்த ஓஷோ ஒர்க் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒரு வாசல்னு ஒரு புத்தகம், ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம். முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே அதை படிங்க. அமேசானில் கிடைக்கும். ஓஷோட எல்லா புத்தகங்களும் அமேசானில் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்க ஃபேமஸான பெரிய புக் ஷாப் இருக்கும் இல்லையா, இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்தால் விஜயா பதிப்பகம், அந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக எல்லா புக்ஸும் ஓஷோ புக்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ணதாசன் பதிப்பகம், கவிதா பதிப்பகம், நர்மதா பதிப்பகத்தில் இருக்குது. ஆனால் இதில் என்னன்னா, பதிப்பகத்துக்கே நேரடியாக லெட்டர் போட்டோ இல்லை இது பண்ணியோ வாங்கலாம். பட் எந்த புக்கு எந்த பதிப்பகம்னு தெரியாது, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த நான் ஒரு வாசல் புக்கு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஓஷோ ஒர்க் ஒன்று பண்ணணும், டெய்லி ஒரு மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை நான் 1 ஹவர் பண்ணுறேன் அப்படின்னா. ஆக்சுவலாக 2 மணி நேரம் ஆகும். மத்தியானம் ஒரு 2 மணிக்கு போனோன்னா 4 மணி வரைக்கும் எனக்கு தமிழ் டைப்பிங் சொல்லி கொடுத்து, அந்த நான் ஒரு வாசல் புக்கை புக்காக போடுறதுக்காக என்னை டைப் பண்ண சொல்லி கொடுத்தாரு சாமி. அப்படி நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. அப்புறம் போக போக ஓரளவு ஃபாஸ்ட்டாகிடும். இதில் என்னன்னா, நிறைய சமயம் சேவ் பண்ணாமல் விட்டு அது டெலீட் ஆன இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போவுமே நிறைய உணர்வுகள், சொல்ல முடியாத உணர்வுகள் வரும். ஏன்னா 2 மணி நேரம் நம்ம அந்த விஷயத்தில் உட்காந்துருக்கோம். கம்யூன் லைஃப்பில் வந்து ஒர்க்கிங் மெடிடேஷன் ஒரு முக்கியமான பார்ட். ஏன்னா அது நார்மலாக இப்போ நீங்கள் அங்கே போய் பாத்திரம் கழுவுனா கூட, வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கும் அங்கே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது வந்து நம்மளை வேறொரு தளத்துக்கு கொண்டு போகும். அதனால் அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, கிச்சன் ஒர்க்கு, கிச்சனை க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, டாய்லெட் கழுவுறது, செடிக்கு தண்ணி விடுறது, இப்படி மெடிடேஷன் ஹால் மாப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆளாளுக்கு ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி அது எல்லாமே வந்து ஒரு ஆன்ம வளர்ச்சிக்காக தான். அப்படி நான் வந்து டைப் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஒரு 6 மாதம் இருக்கும். டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது 6 மாதம் தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணுறேன். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கைகள் அப்புறம் பார்த்துட்டு கைகள் வேகமாக டைப் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, பழகிட்டேன். திடீர்னு பார்த்தா கைகள் தானாக மூவ் ஆகுற மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் நான் அதை அலோவ் பண்ணல, நான் கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா நம்மளுடைய கட்டளையின்படி தான் அந்த விரல்கள் வந்து மூவ் பண்ணணும் இல்லையா, அதனால் இப்படி சில மாதங்கள் வந்து கிடக்குது. ஆனால் எனக்கு அந்த அந்த கைகள் வந்து தானாக வந்து இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் பயங்கரமாக மைண்ட்லேருந்து. அப்போ ஒரு நாள் திடீர்னு எனக்குள்ளேயே ஒரு புரிதல் வந்தது. சரி, அதை அந்த கைகள் விரல்களை அந்த விட்டு தான் பார்ப்போமே, மிஞ்சி போனால் என்ன ஆக போகுது, ஏதாவது தப்பாக டைப் பண்ணுவோம், அதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப டைப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், விட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு. மிஞ்சி போனால் தப்பு தானே, தப்பாக தான் டைப் பண்ணும், அதை டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த மொமெண்ட்டை இப்படி கைகள் விடுறேன், அது தானாக டைப் பண்ணுது. என் மைண்டு எந்த கட்டளையும் விடலை. அது அது ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. நீங்கள் தானா டைப் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு பேராகிராஃப் என்னால் நம்பவே முடியல. அது வரைக்கும் நாம தான் இந்த இதை நம்ம உடலை நாம தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். மூச்சுங்கிறத ஒரு விஷயத்தை தவிர கை கால்கள் அசைவு இதெல்லாமே நம்ம தானே கண்ட்ரோல் பண்ணி, இதை எடு அப்படின்னு நமக்கு தோணும் போது கைகள் தானா போய் அதை எடுக்குது. ஆனால் இது என்ன தானாவே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் கரெக்ஷன் பார்க்குறேன். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை, எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லை. அவ்வளோ. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் பயந்துட்டேன். ஏதோ நம்ம உடலில் ஒரு பேய் வந்து பூந்துட்டு பண்ணனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி
உண்மையா பயந்துட்டேன். ஆனா அது மைண்டு தான். பயந்தது வந்து என்னோட மைண்டு தான். ஆனா உண்மையா பயமா தான் இருந்துச்சு அது. அந்த அதாவது அப்பதான் வந்து அப்ப நான் எங்க சாமிட்ட போய் சொல்றேன். "சாமி இந்த மாரி ஆச்சு" அப்படின்ட்டு அவர்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அவரு சொல்றாரு, "அதுதாங்க விட்னஸிங்" அப்படின்னு. உண்மையா சொல்றேன். அது வந்து அது நிகழணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல. எந்த ஒரு ஓசோ சொல்ற எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே, அது நிகழும்போது தான் வந்து நமக்கு அது எவ்ளோ பயம் தரக்கூடியதா இருக்கு. அ அப்படின்றது வந்து அது நிகழும்போது தான் நமக்கு தெரியும். அ அதேபோல அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு அதுக்கப்புறம் நான் டைப் பண்றதே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு 1 வருஷம் கிட்ட கழிச்சு தான் அந்த புக்க நான் முடிச்சேன். ஏன்னா, அந்த பயம். ஏன்னா திரும்பி அது பண்ண விடல. மைண்டு தான். அது மைண்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப தியானமும் அன்பும் புக் வந்து நானா இது எடுத்து இந்த மாரி புக் பண்ணலாம். அந்த 400 வாசல் புக் வந்துருச்சு. தியானமும் அன்பும் வந்து பண்ணலான்னு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அதே மாரி தான். டைப் பண்ணிட்டே இருக்கு. தியானமும் அன்பும் இல்ல. மேகசின் போட்டேன். 2018, 19ல ஒரு தொடர்ந்து மாசத்துக்கு 1ன்னு 5 மேகசின் வந்து போட்டேன். அப்படி ஆன்லைன்ல அப்படியே ஃபிளிப் பண்ணி படிக்கிற மாரி. எதுவுமே தெரியாது. பட் எல்லாத்தன பத்தின அறிவும் வந்து என்னோட மாஸ்டர் குடுக்குறது தான். எதுவும் போய் கத்துக்கிறதும் கிடையாது. அது தானா நிகழுது. அப்ப அந்த மேகசினுக்காக ஓஷோவுடைய ஒரு ஸ்பீச் வந்து கேட்டு கேட்டு சத்யம் சிவம் சுந்தரம்னு நெனைக்கிறேன். அந்த இதுல டிஸ்கோர்ஸ்லேருந்து கேட்டு கேட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறேன் 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 அந்த மேகசினுக்காக. இப்படி ரொம்ப ஏன்னா நீங்க ஓஷோ புக்க படிக்கிறத காட்டிலும் இந்த மாரி டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ரொம்ப ஆழமா அது போகும். ரொம்ப அதப்போல புக் படிக்கிறத விட 100 மடங்கு ஆழமா அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள போகும். அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து ஒரு பிளாக் ஹோல் அப்படியே நான் கண்ண திறந்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு அந்த உணர்வுல ஒரு பிளாக் ஹோல் வந்து என்ன அப்படியே முழுங்க வர மாரி, என்ன அப்படியே மூழ்கடிக்க, அதுக்குள்ள இழுத்துக்க, என்னைய அப்படியே என் மேல அப்படியே கவிழ்ற மாரி ஒரு உணர்வு. உண்மையா அதே போல தான். ரொம்ப பயந்து போயிட்டேன். அது என்ன ஏதுன்னுலாம் தெரியல. உடனே அப்படியே அப்படியே எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு, லேப்டாப்ப ஷட் டவுன் பண்ணிட்டு ஓடி போய் மாடியில படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது திருப்பி பண்ணேனா என்ன ஆமா முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். இல்ல அதோட ட்ராப் பண்ணிட்டேனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா ஓசோட வீடியோ கேட்டு கேட்டு அது ஏதோ ஒரு இது சத்யம் சிவம் சுந்தரமா இல்ல வேற எதுவுமா தெரியல. பண்ணேன். அப்புறம் அதோட அந்த மேகசினே ட்ராப் பண்ணிட்டேன். அது வந்து அப்படிதான் இருக்கு. இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்கும்போது, உண்மையா மைண்ட் வந்து ரொம்பவே பயந்துடுது. அப்போ நம்ம இன்னும் தயாராகணும். அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சது. பட் இப்போ இதெல்லாம் நடந்தது அதான் 18, 19ல. அது நடந்தது வந்து 2014ல. ஸோ இப்போ கொஞ்சம் நான் வளர்ந்துருக்கேன்னு நெனைக்கிறேன். இப்போ அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்தா, அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கோ, இல்ல அத ஹேண்டில் பண்ற அளவுக்கோ வந்து வளர்ந்துருக்கேன்னு நம்புறேன். ஆனா நடந்தா தான் தெரியும். அம் இது மாரி நெறைய விஷயங்கள். ஓசோல வந்து நீங்க அவர வந்து நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அவர் ஃபிசிக்கலா தான் இல்லையே தவிர, அவர வந்து நல்லா ஆழமா உணர முடியும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கலாம். தனி மனித விழிப்புணர்வே உலக அமைதிக்கான வழி. இது வந்து ஓஷோட வார்த்தையிலிருந்து சுட்டது தான். ஏன்னா ஓஷோ சொல்லுவாரு, "நீ ஒயிட் பிரதர்ஹுட்ல நீ புத்தாவாகணும் அப்படிங்கிறது வந்து உனக்காக மட்டும் இல்ல. உலகத்துக்காகவும் தான். உலகத்துல 3 வேர்ல்டு வார் நடக்காம இருக்கணுங்கிறதுக்காகவும் தான்." அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப 80ஸ்லயே. அவர் சொல்லிட்டே இருப்பாரு. 3 வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா இந்த உலகமே இருக்காது அப்படின்னு. ஸோ தனிமனித விழிப்புணர்வே உலக அமைதிக்கான வழி. விழிப்புணர்வுள்ள ஒருத்தனால ஒரு வந்து போர் செய்யவோ, இன்னும் ஒரு விஷயத்த அழிக்கவோ கண்டிப்பா முடியாது. ஸோ உலக அமைதிக்காக போராடணும், உலக அமைதிக்காக ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறவங்க,
தான் ஃபர்ஸ்ட்டு விழிப்புணர்வு அடையணும். அதுக்கப்புறம் மத்த மக்களுக்கும் அத பகிரணும். நன்றி.